எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு நடந்த விருந்து தான் பார்க்க போகிறோம். இது வந்து மாப்பிள்ளை வீட்டு விருந்து. கல்யாணம் முடிஞ்சு 1 வீக் அப்புறம் தான் விருந்து நடந்துச்சு. இந்த ஆடு எத்தனை கிலோ அந்த விவரம்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆடு வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுன்னு நெக்ஸ்ட் டே தான் விருந்து நடந்துச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு 4:30க்கே பார்த்தீங்கன்னா ஆடு வெட்டுறவங்க வந்து ஆடு வெட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் வந்து பூஜை அதெல்லாம் நடந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு 8-7 மணிக்கு காலையில் தான் வந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆச்சு வேக வேகமாக. 4:30க்கு ஆடு வெட்ட எழுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் வெட்டி முடிச்சு பூஜை முடிச்சுட்டு நான் வந்து தூங்கினேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து ரெடியாகி பார்த்தா எல்லா வேலையும் முக்கால்வாசியே முடிச்சிட்டாங்க சமையலில். இன்னும் வந்து மெயினான அந்த நான்வெஜ் டிஷ்ஷஸ் மட்டும்தான் செய்யணும். மற்றபடி இந்த கட்டிங் வெட்டிங் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பொண்ணு வந்து பட்டு சாரி தான் கட்டியிருக்கணும், கல்யாண பட்டு சாரி. பட் ஆனால் என்னால் அன்னைக்கு கட்ட முடியல. ஆஃப்டர் விருந்துக்கு அப்புறம் தான் நான் கட்டினேன் கோயிலுக்கு போகும்போது. பிகாஸ் வேலையெல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா, கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து அன்றைக்கி ஒரு நார்மல் குர்த்தி தான் போட்டிருந்தேன். ஆஃப்டர் தான் நான் வந்து பட்டு சாரி கட்டிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். வந்து குட்டி பசங்கள்லேருந்து எல்லாருமே பிஸி. ஏன்னா சொந்தக்காரங்க எல்லாமே ஆஃப்டர்நூன் கரெக்டாக விருந்து டைமிங்க்கு தான் வர ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்குமே அவ்வளோ வேலை இருந்துச்சு. டயர்ட் ஃபேஸில் தான் நானுமே இருந்தேன். அண்ட் சின்ன பிள்ளைங்க வேறு அங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் ஒரு பக்கம் கண்ணு வச்சுட்டு நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்களாம் யார் அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அந்த பசங்க தான் இவங்களாம், குட்டி பசங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அன்றைக்கி இட்லியும் குடல் குழம்பு இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்து பார்க்கறதுக்குள்ளே முக்கால்வாசி எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி வந்து ஓப்பன் பண்ணி காட்டி பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் இன்னமும் சைவத்துக்காக ரெடி பண்ணுறாங்க. ஒரு 25 மட்டும் சைவம் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மீன்வைல் என்னோட ஹஸ்பண்ட் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே குக்கரில் ரெடி ஆகிட்டு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா சைவம் சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்காக தனியாக வந்து குக்கரில் ரெடி பண்ணுறாங்க, வீட்டில் இருந்த குக்கரில். அண்ட் வந்து மீன், அன்னைக்கு மட்டன், சிக்கன் எல்லாமே இருந்துச்சு. சிக்கன் வந்து பிராய்லர் தான், மட்டன் வந்து ஃபுல்லாக ஆடு வெட்டி தானே பண்ணுறோம் அது. அண்ட் ஃபிஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஏதோ பெரிய ஃபேமஸான ஃபிஷ் தான், எனக்கு பேர் கூட தெரில. இந்த ஃபிஷ் நேம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி வைங்க. இது எல்லாமே வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு காலி பிளேஸில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நாய் தொல்லை, அதுக்கப்புறமேட்டு காக்கா தொல்லை, இது எல்லாமே அதிகமாகவே இருந்துச்சு. அதை விரட்டுறதுக்குனே ஒரு 2-3 ஆள் உக்காந்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஃபிஷ்ஷு வந்து கடைசியாக தான் பொரிச்சாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு ஃபிஷ்ஷு வந்து மட்டும் ஃப்ரை அப்படிங்கிறதுனால கடைசியாக பொரிச்சிட்டு இருந்தாங்க. அது பொரிச்சிட்டு இருக்கும் போதே வந்து சொந்தக்காரங்கெல்லாம் 1 by 1 வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்சோ ஃபஸ்ட்டு பந்தியும் நம்ம போட்டு பரிமாற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பந்தியில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட மாமா, அத்தை அண்ட் அவங்களோட பசங்க, பேர பசங்க எல்லாருமே உட்காந்துட்டாங்க. அண்ட் எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பழக்கம் இல்லை, விருந்து பழக்கம் இல்லை. அப்படிங்கிறதுனால எங்கள் தாய் மாமா அவங்களெல்லாம் வந்து நாங்கள் கூப்பிடல. அண்ட் சித்தி அவங்களெல்லாம் கூப்பிடல. எங்கள் அக்கா, மாமா, அதுக்கப்புறம் மித்துலன் வந்திருந்தான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். மித்துலன் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பயங்கர குஷி. ஏன்னா அவனோட வயசில் இருக்கிற அண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, பக்கத்து வீட்டு பசங்க. அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ்லேயும் என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு பையன். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஒய்ஃப், அண்ணிங்கிற முறையில் எனக்கு ஒரு 7 பேர் இருக்காங்க என்னை அண்ணின்னு கூப்பிட்றதுக்காக. எல்லாருமே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட தம்பிக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால மித்துலனுக்கு வந்து ஒரே ஜாலி. எல்லாரு கூடவுமே ஜாலியாக போனான். என் கூடவே சம்டைம்ஸ் வரமாட்டான். பட் ஆனால் இங்கே வந்து எல்லார் கூடயுமே போனான். என்னோடய சின்ன மாமியார் கூட போனான், அப்புறமேட்டு என் சின்ன மாமியாரோட பொண்ணு கூட போனான். எல்லாரு கூடயும் அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தான். எங்கள் மாமா பாட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தார். குழந்தைங்க அழுவாமல் இருந்தாவே நமக்கு வந்து ஹாப்பி தான். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விருந்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து இப்போது ஈஸ்வரன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் அங்கே விளக்கு பெற்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு எங்கள் பேருக்கு நாங்கள் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட்டு செல்விங்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸில் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு வந்தோம் ரிட்டன்.
இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.